ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி போக போக வெயில் காலம் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த வெயில் டைமில் நம்ம ஸ்கின்னு ஹேரு இதெல்லாம் எப்படி பாதுகாத்துக்கிறது இயற்கையான முறையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் சொல்லிட்டு வரேன். ஆமாங்க, நாங்கள் இப்போ ரெடி பண்ணுற ஃபேஸ் பேக் அடுத்த ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நாங்கள் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது முற்றிலுமே இயற்கையாகவும் முற்றிலும் மூலிகை உள்ளது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முகத்தில் இருக்க ரிங்கிள்ஸு, பருக்கள், அப்புறம் ரேஷஸ்ஸு, அப்புறம் வேர்க்குரு, ஹீட்னால் வர கருப்பு இதெல்லாம் எதுவுமே வராதுங்க. ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஆமாம்மா, நீங்கள் சொன்னதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இதில் நீங்கள் என்னென்னலாம் கலக்குறீங்க அது எங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கமே இதுதாங்க. ஏன்னா நம்மளோட இயற்கையான மூலிகையுமே ஆகட்டும், இல்லை அழகு குறிப்பு பொருட்களையும் ஆகட்டும், அதில் நம்ம நம்பிக்கை வைக்கிறதே கிடையாது. நம்ம ஊரில் இல்லாத இயற்கை பொருளில் மூலிகையோ இல்லை மருத்துவ குணமோ வேறு எங்கேயுமே இல்லைங்க. நம்ம ஊரில் இருந்து தான் வெளிநாட்டுக்கு போய் அது அதிக கெமிக்கல்ஸ் கலந்து அதோடு வருது. அதை 1000 2000 கொடுத்து நம்ம வாங்குகிறோம் இல்லையா? ஆனால் அவங்ககிட்ட நம்ம எந்த கெமிக்கலும் கேட்க மாட்டோம். என்ன விலை சொல்கிறோம் அதை வாங்கிப்போம். அதை ஒரு ஃபேஷனாகவே நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்களாம் பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தியாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ வருஷமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போது 10 12 வயசுலேயே குழந்தைங்கள பார்த்திங்கன்னா 40 30 வயது முதிர்ச்சியாக அடைஞ்சிடுறாங்க. காரணம் என்னங்க? வெளிநாட்டிலேருந்து வர க்ரீம்ஸு, வெளிநாட்டிலேருந்து வர உணவு, வெளிநாட்டிலேருந்து வர உடைகள், வெளிநாட்டிலேருந்து வர ஹேருக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள், இது எல்லாமே தான் காரணம். முதல்ல நம்மளோட புதையலை நம்ம தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட புதையலை அடுத்தவன் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணி அதை நமக்கும் கொடுத்து காசாக்குறான். இதை நம்ம எப்போ உணர போகிறோம் அப்படின்றது தெரியவே இல்லை. இறைவன் மிக பெரியவங்க. நம்மளை படைக்கிறப்பவே நமக்கு தேவையான அத்தனையுமே படைச்சி தான் அவன் நம்மளை அனுப்பி வச்சுருக்கான். ஸோ இயற்கை மேலேயும் இயற்கையாக கிடைக்கிற உணவு மேலேயும் எப்போவுமே சந்தேகப்படாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும். இங்கே பாருங்கள், நாங்கள் ஃபேஸ் பேக்குக்காக இது காய போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு ஒரு 15 20 மூலிகை நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் உங்களுக்கு நான் காட்டுறேன்.